டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் தற்போது கூடுதலாக 625 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு மொத்த எண்ணிக்கை 1270 அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 5,25,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 28 பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோவையில் விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி மருதமலை முருகனுக்கு தலை வணங்குவதாக கூறினார். சிபி ராதாகிருஷ்ணன் நமக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்து வழிகாட்டுவதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். பெங்களூருவில் பட்டப்பகலில் ஏடிஎம் வாகனத்தில் இருந்த 7 கோடி ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ற போர்வையில் இவர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது.